Hi friends, today's special carrot capsicum cheese toast காலைல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். இது வந்து ஒரு நியூ ரெசிபி அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் சீஸ், கேரட், கேப்சிகம், பிளாக் பெப்பர் அண்ட் garlic பவுடர் எடுத்துச்சிங்க. ஒரு சட்டி எடுத்துங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக ஒன்று பிற்பாடு ஜீரா, அதாவது சின்ன சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த சூட்டான எண்ணெயில் வந்து அது நல்லா பொரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் பூண்டு போட்டுக்கலாம், இடிச்சி பூண்டு. நான் இடிச்சி பூண்டு பாய்க்கிற பதிலுக்கு நான் பவுடர் ஃபார்மில் பாய்க்கிறதுனால கேப்சிகம் டைரெக்டாக போட்டுறேன். ஸோ கேப்சிகம் போட்டு கிண்டி விடுவோம். அடுத்தது கேரட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கேரட் நல்லா திருவி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா கிண்டி விடுவோம். இப்போ நான் garlic பவுடர் ஒரு பிஞ்ச் போட்டுடுறேன். ஸோ உங்கள்கிட்ட garlic பவுடர் இல்லைனாக்கா நீங்கள் garlic பூண்டு இடிச்சு கூட போட்டுக்கலாம். எண்ணெயிலே போட்டுருக்கணும். பிளாக் பெப்பர் தூவி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஸ்டர் ஃப்ரை பண்ணுவோம், நல்லா பரட்டி விடுவோம். அதனால் குறவா வச்சுங்க. சீசனிங் யூஸ் பண்ணுவோம். சீசனிங் நீங்கள் வெஜிடேரியனாக்கா வெஜிடேரியன் சீசனிங் யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் சைவ ஆடு இல்லைனாக்கா நீங்கள் சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ சீசனிங் போட்ட பிற்பாடு நல்லா கிண்டி விடுவோம். ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நீங்கள் பிளாக் பெப்பர் பதிலுக்கு நீங்கள் க்ரீன் சில்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம். க்ரீன் சில்லி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பச்சையாக கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை போட்டு நல்லா சர்வ் பண்ணுவோம். இப்போ நல்லா வந்துருச்சு. ஸோ எடுத்து நம்ம ஓரத்தில் வச்சுருவோம். ஒரு பேன் எடுத்துக்கங்க. பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பட்டர் தடவுறேன். 3 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்க்கு போத் சைட் பட்டர் தட போகிறேன். பார்க்கப்பட நீங்கள் ஒரு சைட் மட்டும் தடனா போதும். ஸோ எனக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னால நான் 2 சைட்டும் நான் தடவுறேன். அனல் குறவா வச்சுங்க. நம்ம போத் சைட்டும் பட்டர் அப்ளை பண்ணிடுச்சு. அந்தாண்ட பக்கம் ஒரு சைட் வந்த பிற்பாடு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 போட்டுக்குவோம். 3 போட்டு மேலே நம்ம இந்தி பரட்டிச்சுனால ஸோ அது மேலே போட்டு விடணும் அந்த வெஜிடபிள். ஸோ இந்த மாதிரி நம்ம பரட்டிச்சது நம்ம 3 பிரெட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு. இந்த மாதிரி வெஜிடபிள் 3 பிரெட்டுக்கும் போட்ட பிற்பாடு சீஸ் மேலே தூவி விட்டுக்கலாம். மொசரல்லா சீஸ் தூவி விட்ட பிற்பாடு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிப்போம். ஸோ அந்த சூட்லேயே சீஸ் கரைய ஆரம்பிக்கும். சேம் டைம் கீரையும் பிரெட் டோஸ்ட் ஆகும். கொஞ்ச நேரம் சென்று அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அந்த சூட்லேயே சீஸ் நல்லா கரைய ஆரம்பிக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கேரட் கேப்சிகம் சீஸ் டோஸ்ட் இஸ் ரெடி. இதை நீங்கள் காஃபி டீ கடைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங்க்கு வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை பாய். ஹாப்பி குக்கிங் அண்ட் என்ஜாய் த ஃபுட்.